வெளியாயிருக்கிற நிர்வாக அதிகாரி பணிக்கான கல்வி தகுதி, சம்பள விவரங்கள் மற்றும் வயது வரம்பு உள்ளிட்ட தகவல்களை இந்த வீடியோல டீடைல்டா நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு குழுல மறக்காம இணைங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனின்ற அரசு காப்பீட்டு நிறுவனமான நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனில பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பணிக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா 550 காலி பணியிடங்கள் இந்த பணிக்காக ஒதுக்கி இருக்காங்க. இந்த பணிக்கு நீங்க அப்ளை பண்ணனா அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 50,925 வரைக்கும் மாத சம்பளம் இந்த பணிக்கு தராங்க. பணிக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். வயது வரம்பு தளர்வுகள் பாத்தீங்கன்னா SC ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள் கூடுதல் வயது தளர்வு தராங்க. OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் கூடுதல் தளர்வு இருக்கு. PWBD அதாவது பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டியில இருந்தாங்கன்னா ஜெனரல் பிரிவினருக்கும் EWS பிரிவினருக்கும் 10 ஆண்டுகள் கூடுதல் தளர்வும், SC ST பிரிவினரா இருந்தா 15 ஆண்டுகள் கூடுதல் தளர்வும், OBC பிரிவினருக்கு 13 ஆண்டுகள் கூடுதல் தளர்வும் PWBD பிரிவினருக்கு அதாவது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டியில இருக்கவங்களுக்கு தராங்க. இந்த பணிக்கான விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்கன்னா SC ST PWD பிரிவினருக்கு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் தேர்வு கட்டணம், அதாவது விண்ணப்ப கட்டணமும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. மற்ற பிரிவினருக்கு பாத்தீங்கன்னா 850 ரூபாய் தேர்வு கட்டணமா, அதாவது விண்ணப்ப கட்டணமா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பணிக்கான தேர்வு செய்யற முறை பாத்தீங்கன்னா மற்றும் 3 கட்டமா பாத்தீங்கன்னா தேர்வு செய்யற முறை இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன், அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிறவங்களுக்கு இன்டர்வியூ மூலமா 3வது பேஸ், அதாவது இன்டர்வியூ மூலமா நேர்காணல் மூலமாக தகுதி வாய்ந்த நபர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த பணிக்கான அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட் பாத்தீங்கன்னா 7/8/2025. இந்த பணிக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 30/8/2025. இந்த பணிக்கு நீங்க அப்ளை பண்ணனா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற www.newindia.co.in முகவரியில 30/8/2025 நீங்க அப்ளை பண்ணணும். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching this video.